அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி கோவையிலிருந்து. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு புதுசா ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிஎன்ஏ 2026 பத்தி. என்ன சார் அப்படின்னா, அதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதாவது சீட் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஜினியரிங் கல்லூரியில இருக்கிற பிரான்ச்சஸ், ஒவ்வொரு பிரான்ச்லயும் கம்யூனிட்டி வைஸ் வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இன்டேக்கு பொறுத்து சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு எந்த காலேஜ்ல நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதை பத்தி இப்ப முழுமையா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த சீட் மேட்ரிக்ஸ்னா என்ன சார்? ஓகேங்களா? இப்ப ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு இன்ஜினியரிங் கல்லூரியுமே ஓகேங்களா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 4 விதமான இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா? முழுமையா அது வந்து தமிழ்நாடு அரசோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வந்து ஃபில் பண்றது த்ரூ கவுன்சிலிங் மட்டும்தான். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து எய்டட் கல்லூரின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு எய்டட் கல்லூரியில வந்துட்டு செல்ஃப் பைனான்சிங் கோர்ஸ் தனியா இருக்கு, எய்டட் கோர்ஸ் தனியா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் மைனாரிட்டி கல்லூரின்னு இருக்குது. ஓகேங்களா? இன்ஜினியரிங் காலேஜ்ல. அடுத்தது மைனாரிட்டி கல்லூரியில். இந்த 4 கேட்டகரியில தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட் ஒவ்வொரு வருஷமும் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ற சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகேங்களா? இப்ப அண்ணா அதாவது கவர்மெண்ட் கல்லூரி அப்படின்னா, முழுமையா கவர்மெண்ட் கல்லூரி அப்படின்னா, அங்க 100% சீட் அங்க என்ன இன்டேக் இருக்கோ 100% சீட்டும் த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலியமா தான் நம்ம சீட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எய்டட் கல்லூரிஸ்ன்னு நிறைய இருக்கு. ஓகேங்களா? அந்த கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் பைனான்சிங் கோர்ஸும் இருக்கு. ஓகேங்களா? எய்டட் கோர்ஸ் எல்லாமே த்ரூ கவுன்சிலிங் மட்டும்தான். செல்ஃப் பைனான்சிங் கோர்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் சார்பா லிமிடெட் சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்ல போட்டுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்னு வந்து நான் மைனாரிட்டி கல்லூரியில். இதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பிரைவேட் கல்லூரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பிரைவேட் இன்ஜினியரிங் கல்லூரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கட்டிருக்கிற சீட்ல 65% வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் சரண்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? மீதி இருக்கிற 35% சீட்டை மட்டும்தான் இவங்க வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சீட்ல போட முடியும். ஓகேங்களா? அப்ப மொத்த சீட்டு ஒரு 65% என்ன பண்றாங்கன்னா த்ரூ கவுன்சிலிங் மூலியம் தான் வர முடியும். பேலன்ஸ் இருக்கிற 35% சீட்ஸ் மட்டும்தான் இது மேனேஜ்மெண்ட்ல போட முடியும். நான் இதை நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இன்டேக்னா எவ்வளவு, எவ்வளவு சீட் வந்து நம்ம கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறாங்கன்றது நான் அப்படியே 1 by 1 நான் சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கல்லூரிஸ். ஓகேங்களா? அந்த மைனாரிட்டி இன்ஜினியரிங் கல்லூரில என்ன அப்படின்னா 50%, அதாவது 50% சீட்ஸ் வந்துட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிற 60% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போட்டுக்கலாம். இப்படிதான் நம்ம கவுன்சிலிங் வந்துட்டு நம்ம சீட்டு சரண்டர் பண்றது. அந்த சீட் மேட்ரிக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல எப்படி சார் சீட் மேட்ரிக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இப்ப நான் குறிப்பிட்ட கல்லூரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு இன்டேக் அப்படின்னு நம்ம எடுக்கிறீங்கன்னா 60 சீட்டு. ஓகேங்களா? அப்ப 60 சீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 60 சீட்டு டோட்டல் சீட்ஸ்ல அந்த 60 சீட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 65% கவர்மெண்ட் கொடுக்குறோம். அப்ப 65% நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 39 சீட்டு. ஓகேங்களா? அதாவது 60 சீட்ல வந்துட்டு 65% சீட் நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னா 39 சீட் நம்ம என்ன பண்றோம், கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா அந்த 39 சீட்டும் த்ரூ கவுன்சிலிங் மூலியமா தான் ஒரு கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேங்களா? இது நான் சொல்றது ஒரு இன்டேக்கு. ஓகேங்களா? அது காலேஜ் பொறுத்து இந்த இன்டேக் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இப்ப பேலன்ஸ் எவ்வளவு சார் சீட் இருக்கு 60 சீட்ல அப்படின்னா 21 சீட் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்ல நம்மளால போட முடியும். ஒவ்வொரு கல்லூரியும் இது எது அப்படின்னா இது பிரைவேட் கல்லூரிக்கு நான் சொல்றது. மைனாரிட்டி கல்லூரி இல்லாம நான் மைனாரிட்டி கல்லூரிகள். ஓகேங்களா? மெஜாரிட்டி ஆஃப் நான் மைனாரிட்டி கல்லூரி எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65-35 ரேஷியோ தான். ஓகேங்களா? இதே மைனாரிட்டி கல்லூரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 50% சீட்டு வந்து கவுன்சிலிங் போயிடும். இப்ப 60 சீட்டு இருக்குது ஒரு இன்டேக் அப்படின்னா
30 சீட்டு கவுன்சிலிங்க்கு போயிடும். மீதி இருக்கிற 30 சீட்டை நம்ம என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட்ல சீட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் ரேஷியோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம 60 சீட்னா 65% சரண்டர் பண்ணிடணும். 35% சீட்ஸ் தான் நம்ம போட முடியும். ஓகேங்களா? அதாவது மேனேஜ்மெண்ட்ல நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே போல மைனாரிட்டி கல்லூரியில 50% இங்க ஒரு கவுன்சிலிங் 50%, மேனேஜ்மெண்ட்ல ஒரு 50% வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு கேட்டகரி. இப்ப நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாப் செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரி, நான் மைனாரிட்டி கல்லூரியில வந்து எப்படி சீட்டு எடுக்கிறாங்கன்றத அந்த ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரிங்க சார். இப்ப அந்த 39 சீட்டு ஒரு இது இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ரிசர்வேஷன் வந்திருக்கு இல்லையா, அந்த 39 சீட்ல 7.5% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, 7.5 இடஒதுக்கீடுக்கு அதுல இருந்து போயிடும். ஓகேங்களா? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 60 சீட் அப்படின்னா ஒரு 3ல இருந்து, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ், ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, 7.5 இருக்கு. இது எல்லாமே ஒரு 7.5% இருக்கு இல்லைங்களா. ஒரு 39 சீட்ல ஒரு 3 to 4 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு எங்க போயிடும், அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 7.5க்கு போயிடும். ஸோ அப்ராக்சிமேட்டா அந்த 60 சீட்ல வந்து நம்ம 39 சீட்ல ஒரு 3 to 4 சீட்ஸ் வந்து உங்களுக்கு அங்க போயிடும். ஓகேங்களா? இதுல 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதுக்கெல்லாம். அப்ப பேலன்ஸா 39ல என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஒரு 35 to 36 சீட் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா சொல்லணும்னா 35 to 36 தான். ஓகேங்களா? அப்ப இந்த 35 சீட்ஸ்ல நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓசிக்கு பிரிச்சு விடணும். அந்த 35 சீட்ல ஓசி கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்னு பிரிக்கணும். அதே போல பிசிக்கு பிரிக்கணும், பிசி எம்முக்கு அலாட் பண்ணணும், எம்பிசி டிஎன்சிக்கு அலாட் பண்ணணும், எஸ்சி கம்யூனிட்டிக்கு அலாட் பண்ணணும், எஸ்சி ஏக்கு அலாட் பண்ணணும், எஸ்டிக்கு. ஓகேங்களா? டோட்டலா இந்த 8 கம்யூனிட்டிஸ்க்கும் நம்ம அந்த சீட்டு வந்து ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்டோட ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணி, ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணி நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வந்து அதுல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி என்ன சார் சீட் மேட்ரிக்ஸ்ல எப்படி சார் அலாட் பண்றாங்க, அந்த 35 சீட்டை எப்படி சார் பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஓபன் கேட்டகரி, அதாவது ஓசி கம்யூனிட்டியில வருது இல்லையா, ஓபன் கேட்டகரிக்கு 31% நம்ம சீட்டு அலோகேட், அதாவது ரிசர்வேஷன். ஓகேங்களா? ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல் படி 31% சீட்டு வந்து எதுல வந்துருது, ஓபன் கேட்டகரிக்கு பிரிக்கிறான். அப்ப அந்த 35 சீட்ல 31% எங்க பிரிச்சிடறோம், உங்களுக்கு இதுக்கு வந்துடும், ஓபன் கேட்டகரிக்கு. அப்ப உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 11 சீட் டு 12 சீட் அந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகேங்களா? ரெண்டாவது பிசி கம்யூனிட்டி. சோ அப்ப பிசி கம்யூனிட்டிக்கு 26.5, ஓகேங்களா, 26.5% வந்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம அலாட் பண்றோம். ஓகேங்களா? சோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம். சோ அப்ப பிசிஎம்க்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. ஓகேங்களா? 3.5 ரிசர்வேஷன். ஓகேங்களா? அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பிசி டிஎன்சி ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணி தான் வரும். சோ ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சின்னு தான் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ்ல வந்திருக்கும். ஓகேங்களா? சோ 20% சீட்டு வந்து நம்மளுக்கு த்ரூ எம்பிசி இதுக்கு அலாட் பண்றாங்க. இதுல அந்த 35 சீட்லயே உங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்க. அடுத்தது எஸ்சி கம்யூனிட்டிக்கு 15 சீட்ஸ், அதாவது 15%. ஓகேங்களா? 15% வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்துருது, ஷெட்யூல் காஸ்டுக்கு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்சிஏ அருந்ததியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% அதுல இடஒதுக்கீடு இருக்கு. ஓகேங்களா? ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி. ஓகேங்களா? எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% சீட்டு. அப்ப அந்த 35 சீட்டையும் இப்படிதான் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 சீட்டு வரும் ஓசில. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட்டு வரும். எம்பிசில வந்து ஒரு 8 சீட்டு. ஓகேங்களா? எஸ்சிக்கு வந்து ஒரு 5 சீட்டு. அப்புறம் அதுல இருந்து ஒரு சீட்டு, அதே போல பிசிஎம்க்கு ஒரு சீட்டு, மறுபடியும் வந்து உங்களுக்கு எஸ்டிக்கு வந்து சம் டைம் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த அங்க சீட் மேட்ரிக்ஸ் எப்படி ரிசர்வேஷன்ல ஒதுக்கி இருக்காங்களோ, இது 7.5 ஸ்பெஷல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி, அதே போல ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதெல்லாம் பார்த்து ஒரு சீட்டு 2 சீட்டு முன்ன பின்ன மாறலாம். ஓகேங்களா? சோ இப்படிதான் இருக்கும் சீட் மேட்ரிக்ஸ்ல. சோ அப்ப இத வந்து நம்ம வச்சு எப்படி சார் நம்ம காலேஜ் சூஸ் பண்றது அப்படின்னா, சோ நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த காலேஜ்ல என்ன ரேங்க்ல அந்த டாப் கல்லூரி, நம்ம காலேஜ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எப்படி சூஸ் பண்ணணும். ட்ரீம் கல்லூரி, மாடரேட், சேஃப் காலேஜ். இந்த 3 கேட்டகரியில தான் நம்ம என்ன பண்ண போறோம், காலேஜ் சூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த 3 கேட்டகரியில நீங்க காலேஜ் லிஸ்ட் எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? சோ அந்த லிஸ்ட் எடுத்த காலேஜ்ல சோ லாஸ்ட் இயர் இப்ப இந்த வருஷத்துக்கும் லாஸ்ட் இயருக்கும் இன்டேக் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க,
ஓகேங்களா? அப்ப நான் காலேஜ் 3 சொல்றேன் இல்லையா? அந்த 3 கேட்டகரி காலேஜ் அது மட்டும் கிடையாது. ஸோ நெறைய பிரியாரிட்டி நீங்க குடுக்கணும் கல்லூரிக்கு. ஓகேங்களா? ஸோ கல்லூரி சூஸ் பண்ணும்போது சீட் மேட்ரிக்ஸ் வச்சு மட்டும் நம்ம ஒரு கல்லூரி சூஸ் பண்ண முடியாது. சீட்ஸ் நெறைய இருக்குது. அதனால நல்ல கல்லூரி, சீட்டு கம்மியா இருக்குது. அதனால அது நல்ல கல்லூரி அந்த மாரி கேட்டகரியில கிடையாது. ஓகேங்களா? சீட் மேட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வைக்கலாம். லாஸ்ட் இயர் ரேங்க்கும் இந்த இதுக்கும் அதே போல சீட்ஸ் நிறைய காலேஜ் அந்த கம்ப்யூட்டர் கிளஸ்டர்ஸ் எல்லாமே இங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டாப் கல்லூரியில ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கனால கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வச்சுதான் நான் இப்ப சொல்ல போறேன். சீட் மேட்ரிக்ஸ் பார்த்து ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் போடுறதே. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வச்சு மட்டும் நம்ம ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்க கூடாது. அதுக்கு நிறைய பாராமீட்டர்ஸ் நம்ம சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்னது அன்னைக்கும் சொன்னது இன்னைக்கு அதே தான். ஒரு தரமான கல்லூரினா நம்ம என்ன இருக்கணும்? NAC அக்ரிடேஷன் இருக்கணும், NBA அக்ரிடேஷன் இருக்கணும், அட்டானமஸ் இருக்கணும், NIRF ரேங்க் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 4 இருந்ததா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்னா அதுவும் இருக்கணும். அது போக உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் பாருங்க. ஒவ்வொரு கல்லூரி லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் ரேஞ்சில கம்மியா இருக்கு அப்படின்னு அதோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பாருங்க. டைரக்டா விசிட் பண்ணுங்க. அதோட ஃபேக்கல்டி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. டாக்டரேட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. உள்ள இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் எந்த அளவுக்கு எவ்வளவு கம்பெனிஸ் டாப் MNC கம்பெனி எவ்வளவு கம்பெனி உள்ள வந்திருக்குன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க ஒரு கல்லூரி பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். சீட் மேட்ரிக்ஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ இத மெயினா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த கல்லூரியில இருந்தா மட்டும்தான் அது தரமான கல்லூரி. ஏன்னா நம்ம திரும்பவும் அதே தான் சொல்றேன். நம்மளோட 40 வருஷம் லைஃப முடிவு பண்ண போறதா இந்த 4 வருஷ படிப்பு தான். சரிங்களா? சோ இந்த விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இதை தான் நான் திரும்ப திரும்ப என்னோட எல்லா வீடியோலயும் நான் இதை சொல்லிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நம்மளோட 40 வருஷம் லைஃபே இந்த 4 வருஷம் தான். எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க? சோ என்ன மாதிரி கோலோட உள்ள வரீங்க? சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் எப்படி டிசைட் பண்ணணும்? அதாவது உங்க கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்த கல்லூரி நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அதுல நீங்க எப்படி பெஸ்டா நீங்க வரணும்? ஒரு ஒரு நல்ல பேக்கேஜ்ல நீங்க எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சோ இப்போதைக்கு கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணுங்க. கொடுத்துட்டு இருக்கிற எல்லாம் நிறைய நீங்க அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாத்தையும் பார்த்து ஃபைன் அண்ட் கன்க்ளூஷன் நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணுங்க. இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்க செக் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கல்லூரியை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போடணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அது இல்லாம உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் வரும்போது எப்படி எல்லாம் சாய்ஸ் வைக்கணும், எந்தெந்த கல்லூரி எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். சோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ அதே போல நம்மளோட இதுக்கப்புறம் வர TNE அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா தெரியும் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.